வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 12/8/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 11/8/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங் பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குதுன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மெயின் சேனலோட லிங்க் இது வந்து மெயின் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா, அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மெயின் சேனலை வந்து ஜாயின் பண்ணி எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். அதாவது மெயின் சேனலோட அதாவது டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். இன்றைக்கி 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9/6/8. இந்த 9/6/8க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத ட்ரிக் கிடச்சிருக்கு. 9ம் 8ம் பார்த்திங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஒரு போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு வந்து ஃபெயில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7, 6, 5 இதில் வந்து சுத்தமாக நம்மளுக்கு எந்த ஒரு நம்பருமே கிடைக்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஏன்னா நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா நேற்று நம்மளுக்கு எதுவும் வெற்றி கிடைக்கல, இன்றைக்கி நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல. நம்ம வந்து நேற்று கிடைச்ச அந்த ஒரு அதாவது பழைய ட்ரிக்லேயே நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கோம்ல, அந்த ட்ரிக்கில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அப்படி கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கு. அதாவது இந்த ட்ரிக்கும் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருக்கு. நான் திரும்பவும் பார்த்திங்கன்னா புதுசாக எடுத்திருக்கேன். புதுசாக நம்ம வந்து ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம திரும்பி நம்ம வந்து தைரியமாக கொடுக்க முடியும். அதனால தான் புதுசு ட்ரிக்கில் நான் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுப்பேன். ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணி கொடுப்பேன். அதுக்காக நான் பழைய ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ண வினிங் கொடுக்குற ட்ரிக்கை வந்து நான் வந்து கொடுப்பேன். அதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதுல பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 064 அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 064க்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா 460 அப்படின்றதுல நம்மளுக்கு 6ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நண்பா. 064 அப்படின்றது நம்மளுக்கு இன்றைக்கி 40 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 04 அப்படின்னு கொடுத்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்குன்பா. 06 அப்படின்றது 064 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியாக வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே மாற்றி வச்சுருந்தீங்கன்னா 04 மாற்றி வச்சுருந்தீங்கன்னாவே இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. அப்படியே கொடுத்துருந்தோம்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து வின்னிங், நல்ல ஒரு வின்னிங். நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்க தான், நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நாள் இதாக இருக்குது. 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 11 தான் ஆகுது. 9 அன்னைக்கு நம்மளுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடைச்சிருக்கு. 632க்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10ஆம் தேதி மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி ஒரே ஒரு நாள் கேப்பை விட்டு நம்ம அடுத்து நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங்கை வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். 064 அப்படின்றது வந்து நம்ம வந்து சூப்பராகவே ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு 064 நம்மளுக்கு வந்து 04 அப்படின்றது ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். 46 அப்படின்றது ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். 2 பாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. 04 அப்படின்றது ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 64 அப்படின்றது பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 64 இது வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக 2 நம்பரும் உள்ள வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்குன்பா. நம்மளுக்கு இன்றைக்கி 1 மணிக்கும் 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம பழைய ட்ரிக்லேருந்து கொடுத்துருந்தோம். அது வெற்றி கிடைக்கல. ஆனால் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு. புது ட்ரிக்கும் பழைய ட்ரிக்கும் கலந்து கொடுத்துருந்தேன். அது நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. அதில்
ஆல் போர்டாக இருக்கட்டும், போர்டு வைஸாக நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து வெற்றி கொடுத்துருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து மிஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி வந்து கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி 8 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு புது ட்ரிக்லாம் நம்ம மாற்றி எடுத்திருக்கேன். 1 மணிக்கும் 6 மணிக்கும் மாற்றி தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எந்த பேட்டர்னில் ஆடுறாங்க அப்படின்றது தெரில. நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருக்கேன். நாளைக்கு வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்காச்சும் வெற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்பா. 12/8/2024 டிஎல்ஆர்டிக்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 1 2, பி போட பொறுத்த வரைக்கும் 8 9, சி போட பொறுத்த வரைக்கும் 5 0. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோன்பா. அந்த ஆன்லைன் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் அதில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா நம்ம சேனலில், அதாவது டெலிகிராம் சேனலில் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்கும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம்பா. ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 858095252520. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 185 180 195 190 285 290. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 89 89லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 6 5, பி போட பொறுத்த வரைக்கும் 0 7, சி போட பொறுத்த வரைக்கும் 1 3. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 6 0 6 3 5 0 5 1 5 3 0 3. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 0 1 6 0 3 6 7 1 6 7 3 5 0 1 5 7 3. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 6 1 6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 5 2, பி போட பொறுத்த வரைக்கும் 8 4, சி போட பொறுத்த வரைக்கும் 0 3. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 5 8 5 4 2 8 2 4 2 0 4 0. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 8 0 5 8 3 5 4 0 5 4 3 2 8 0 2 4 3. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2 4 2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 9 9 6 6 3 3 5 5 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.